ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினிக்கு ஒரு அநியாயம் நடக்க போகுதுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா வந்துட்டு சுந்தரவல்லியோட கேவலமான ஆசைக்காக நம்ம நந்தினியை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நினச்சது நடக்காமல் இருக்கிறதுக்காக நந்தினிக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினிக்கு ரொம்ப 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 பிடிக்கும்னா அவங்க தங்கச்சிங்க தான். ஏன்னா அவங்க தங்கச்சிக்காக தான் நந்தினி அவங்க லைஃபே வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் அம்மா இல்லை, ரொம்ப ஏழை பொண்ணுங்க. அதனால் அவங்களோட சந்தோஷத்துக்காக தான் நம்ம நந்தினி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தங்கச்சிங்களுக்குமே நம்ம நந்தினியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நந்தினி அப்படிப்பட்ட கேரக்டர். இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவனுங்க எல்லாருமே வந்துட்டு நந்தினியை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. எப்படா நந்தினியை போட்டு தள்ளலாம், நந்தினியை தூக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறத இதை வந்துட்டு யார் பார்த்துடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினியோட 2 தங்கச்சி பார்த்துடுறாங்க. பார்த்துக்கிட்டு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அக்கா ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்குடி, போயிட்டு 2 தங்கச்சிங்களும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல, நம்ம போயிட்டு சூர்யா சார் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதில் ஒருத்தி மட்டும் இருந்துட்டு, என்னடி சூர்யா சார், சூர்யா மாமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க ஆனால் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சின்ன பொண்ணு கேட்க, அதெல்லாம் இல்லை, நம்மளோட உரிமை என்னவோ அதை தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே போயிட்டு சூர்யா சார் கிட்ட சொல்கிறாங்க, மாமா இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கள் அக்காவை நிறைய ரவுடி பசங்க சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்குது, அந்த தோப்பில் வந்தானுங்களே அவனுங்க, எனக்கு ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்குது மாமா, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா சரியான டேஞ்சரான ஆள், அந்த வீடு எங்களோட தோப்பு போனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா மட்டும்தான். இப்போ மறுபடியும் எதனா ஆகிடுமோ, நீங்கள் வேற இங்கே வந்திருக்கீங்க, அதனால் மறுபடியும் எதனா பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ என்னவோ, எங்கள் அக்காவுக்கு மட்டும் எதுவுமே ஆகக்கூடாது மாமா, எங்கள் அக்கா மேலே நாங்கள் உயிரே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு கடந்து கதறாங்க சூர்யா சார் கிட்ட. இப்போ சூர்யா சாருக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் சொல்கிறதுல உண்மையா? ஆமாம் மாமா, நாங்கள் சொல்கிறதுல உண்மையா அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமான்னு கூப்பிட்றது நம்ம சூர்யா சாருக்கு புல் அரிச்சிடுது. என்னடா இது, நம்மள விட்டு மாமான்னு கூப்பிட்றாங்களே அப்படின்ற மாதிரி. அவருக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. எதனா இவங்களுக்காக பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவருமே வாட்ச் பண்ணுறாரு. ஆமாம், அந்த ரவுடி பசங்க பின்னாடியே சுற்றுற மாதிரி இருக்குது, இதை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உடனே வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒன்று புரிய வருது, இவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வருது. இன்னும் நாள் கழித்து போகவே வேணாம், நந்தினி சீக்கிரம் போட்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம நந்தினியை கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது சூர்யா சார் வந்துட்டு, சூர்யா சாருக்கு தான் எல்லா விஷயமுமே தெரியுமே. அப்போ அவர் கூடவே இருந்து என்ன பண்ணிடுறாருன்னா, அடித்து துவம்சம் பண்ணிடுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, இதுக்கு மேலே வந்து எதனா பண்ணீங்க அப்படின்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நான் உங்களை கொண்டுட்டு ஜெயிலுக்கு கூட போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நல்லா அடின்னு அடித்து சொல்லும். அவனுங்களுக்கே பயம் வந்துடுது. ஆகா, என்னடா இது, இவனுக்கு எப்படா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்னென்னா அவங்க அம்மாக்காரி என்னன்னா கொலை பண்ணு அப்படின்னு சொல்கிறா, புள்ளக்காரன் என்னன்னா இல்லை நான் ஒன்று கொலை பண்ணிடுவேன்றா. இங்கே என்ன தான் நடக்குதுன்னே தெரில, 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கிறோம்டா அப்படின்ற